28,049 சொல்லலாமா? இல்லை, 28 கோடி ரூபா எடுக்கிறாங்க. எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா சுவிட்சர்லாந்துலேருந்து பணம் வரல, அப்புறம் இது ஸ்காட்லாண்ட்லேருந்துலாம் பணம் வரல. இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்து சைவ வைணவ கோயில்கள் இருக்குது, அந்த கோயில்களுடைய பழங்காலத்தில் எடுத்து வச்ச சொத்து எல்லாரும் தவறுதலாக உண்டியலில் போடுற காசு. என்ன உண்டியலுங்கிறது சொற்ப காசு. உண்டியல் எத்தனை லட்சம் வந்தால் கூட, கோடி வந்தால் கூட அது சொற்பம். ஆனால் சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை ஒரு மாதத்துக்கு எடுத்து எவ்வளோ எடுத்துக்க, 28 கோடியும் எடுத்துகிட்டு ஒரு 49 லட்சமும் எடுக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், 1 கோடி எடுங்க, 1 கோடி எடுங்க ஒரு மாதத்துக்கு. ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா எடுங்க. மிச்சம் 27 கோடியை திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்துடணும். காரணம், கோயில்களில் இருக்கக்கூடிய மெயினாக ரொம்ப 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 முக்கியமான, எவ்வளோ வழிபாடு பண்ணாலும் ஆனாலேருந்து அக்கண்ணா வரைக்கும் செய்கிறவங்க அர்ச்சகர். அதுக்கு வேறு கணக்கில் நீங்கள் போயிடக்கூடாது, அது சர்ச்சையை உண்டாக்கும். மொத்தத்தில் அர்ச்சகர், எத்தனையோ அர்ச்சகர் இருக்காங்க. அந்த அர்ச்சகர்களுக்கு ஆனாலேருந்து ஆவணா வரைக்கும் அக்கண்ணா வரைக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் பின்னாடி. இந்த அர்ச்சகர்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 அர்ச்சகர்களுக்கு மாதத்துக்கு 1000 ரூபா கூட கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 30 வகுத்து பார்க்கணும். கொடூரமான உச்சக்கட்டம். இவர்கள் அனைத்து சொல்கிறது, நான் எல்லாம் முருகன் பக்தர், ஐயாவுக்கு முன்னாடி வச்சக்கூடிய தெய்வ சத்தியம் 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 28 கோடியே 49 லட்ச ரூபா எடுத்துகிட்டு பாலிடிக்ஸே பேசலை. நல்லா கவனிங்க. இந்த 28 கோடியும் நாங்கள் நாள் முழுக்க சாப்பாடு போடுறோம், நாங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க தவிர்க்கணும். அதே மாதிரி ஹெச்ஆர்என்சியோட லேண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை கிளப்பி பொய்யை உள்ளே கொண்டு வர்றாங்க. ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு கோயிலில் வச்சு சொல்கிறேன், கொஞ்சம் மன்னிக்கணும், ஒரு விளக்கமாறு சொத்தும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு விளக்கமாறு சொத்து கூட கிடையாது. சொத்துக்கள் அனைத்தும் ஈஸ்வரனோட சொத்து, வைணவ தெய்வங்களுடைய சொத்துக்கள். இந்த சொத்து தான் ஏற்கனவே சொன்ன டேட்டா தெரியலை எல்லாருக்கும். 4,78,000 கணக்கு. ஆனால் அது டபுள் த ரேட் வரும். அவர் ஒரு பிஜேபி பிரசிடென்ட் கூட ஒரு 5ன்னாரு. ஆக்சுவலாக 1959 ரெக்கார்டை பார்த்தோன்னா டபுள் த ரேட் போகுது. இருக்கட்டும், 4,78,000 ஏக்கர் நிலத்தில் வரக்கூடிய வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே போகாதீங்க. அதுக்கடுத்து 33,658 கிரவுண்ட் பில்டிங் இருக்குது, அதுக்கும் போகாதீங்க. 22,600 வேக்கண்ட் லேண்ட் இருக்குது. அந்த வேக்கண்ட் லேண்டில் வாடகை பாக்கி இருக்குது. அது போன வருஷம் மட்டும் 8 மாத பாக்கி மட்டும் 151 கோடி ரூபா. அதனால் மிகப்பெரிய பணக்காரங்க, இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்கார, எந்த ஸ்டேட் எடுத்தாலும் மிகப்பெரிய பணக்காரங்க நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சைவ வைணவ கோயில்கள் தான் பணக்காரங்க. ஆனால் அதை எடுத்து நாங்கள் போடுறோங்கும் போது சர்ச்சைகள்லாம் வருது. அந்த வார்த்தைக்கு நான் வர முடியல. அப்போ அதெல்லாம் வேண்டாம். நோனோ மொத்தத்தில் தவறான தகவல்களை இந்த மந்திரிமாரோ யாரோ புதுக்கக்கூடாது. அவங்க டிவியில் வச்சுட்டு அரசாங்கம் செய்து அரசாங்கம் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை. இங்கட்டி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் மண்ணாங்கட்டினா ஒன்றுமே கிடையாது, ஒரு பைசா கிடையாது. சத்தியம் சத்தியம் எல்லா ரூபாயும் தெய்வ விக்கிரகம் இறைவன்டேந்து வரக்கூடிய பணம் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது போக 28 கோடியே 49 லட்சத்தை வச்சு கோயிலை நடத்துகிறா சொல்கிறா. இல்லை, கிட்டத்தட்ட 2,000 பேர், 1,300 பேர் எம்ப்ளாயி இருக்காங்க. 2,000 பேருக்கு வேண்டிய சம்பளம், வீடு, ஒவ்வொரு ஜாயின்ட் கமிஷனர், இது யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயின்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் வீட்டில் அன்னன்னைக்கு என்ன வாங்குறாங்க? கறி வாங்குறாங்க, காய்கறி, வேறு கறியெல்லாம் வாங்குறாங்க, சிலிண்டர் வாங்குறாங்க, துணிமணி வாங்குறாங்க, பிள்ளைகளுக்கு பள்ளியோட வைக்கிறாங்க, வீட்டு லோன் அடைக்கிற, எல்லாமே அரசு பொதுமக்களோட வரிப்பணம் இல்லவே இல்லை. இது ஒரு பெரிய மாயை கிரிப்பி. அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்கிறா, கிடையவே கிடையாது. சர்வெண்ட் ஆஃப் டெம்பிள் அவங்க. கோயிலோட ஊழியர்கள் அப்படின்னா கோயிலோட கூலிக்காரங்க. கொச்சா சொல்லலை, கூலி மாதம் கூலி கொடுக்குறாரு. ஐயா கொடுக்கும்போது நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிறீங்க. யார்? சைவ வைணவர்கள் எல்லாம் சேர்த்து இந்துக்கள் சொல்கிறோம் இல்லையா? நம்ம தான் கொடுக்குறோம். நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த பணத்தை கொடுக்குறாங்கிறது மறந்துடக்கூடாது. மறந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பழைய ரொம்ப பழமையான கோயில்கள் இருக்குது, ரொம்ப ரொம்ப பழமையான கோயில், 1600 1400 இந்த மாதிரி தொன்மையான கோயில்களை புதுப்பிக்கிறதா சொல்லி அதுக்கு பேர் குடமுழுக்குன்றாங்க. அதுக்கு பேர் திருப்பணின்னு சொல்கிறாங்க. திருப்பணி செய்கிறேன், 5000 கோயிலுக்கு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு திருப்பணியிலும் அவங்க பணம் வைக்கிறாங்க. பணம்னா நான் கமிஷன் வைக்கிறாங்க. கோயில் சம்மந்தப்பட்டதில் அதர்மமான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, ரொம்ப தவறு. அது அதர்மம். பிடிக்கும். வாயில் எது வரக்கூடாதோ அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வாயில் வரும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும். உச்சக்கட்ட அநியாயத்தை அவங்க அனுப்பி வைப்பாங்க. அப்போ கோயிலில் திருப்பணிங்கிற பொருள் அதை செஞ்சுட்டு அந்த பழைய கோயில்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டு இவைகள்லாம் அழிக்க முடியாது. இம்பெரிஷபிள் ஆர்ட் ட்ரெஷர். இதெல்லாம் எந்த காலத்தில் உங்களுக்கு இப்போ பாருங்கள், இந்த இதிலெல்லாம் கல்வெட்டெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பழனியில் கல்வெட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. 13ஆவது செஞ்சுரியில் எழுதியிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற கோயிலில் எடுக்க முடியல அவங்களால். காரணம், திருப்பணிங்கிற பொருளில் டெசிமேஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் தொன்மை அதை அழிச்சிக்கிட்டே வர. என்ன காரணம்னா, இந்த 75 வருஷத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் நம்மளுடைய உங்களுடைய முன்னோர்களை விரோதிகளாக அவங்க பார்க்குறாங்க. என்ன காரணம் எனக்கு தெரியலை.
யாரோ ஒருத்தவங்க குறிவைத்து அந்த விரோதியில் பார்க்குறேன் அவர்களால் எழுதப்பட்ட கல்வெட்டுகளையும் மறைச்சிக்கிட்டே வர மறைக்கிறது அந்த திருப்பணிங்கிறது. திருப்பணியை ஹெச்ஆர்என்சி செய்யறதுக்கு வேண்டிய அருகதையே கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஆள் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னிலேருந்து கேளுங்க. மெட்ராஸில் சட்டையை பிடிச்சி கேளு. திருப்பணி யார் பண்ணணும் அப்படின்னா, திருப்பணினா என்ன தான் குடமுழுக்கு ஹெச்ஆர்என்சி பண்ணலாம். ஆனால் கோயிலோட புதுப்பிக்கிறா நல்லபடியாக செய்கிறீங்க, அந்த இது ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். அவங்க தான் நியாயமானவங்க. அவங்களும் கவர்மெண்ட்டில் தானே இருக்காங்க. அவங்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அவங்கள்ட்ட அதை கொடுத்துட்டு குடமுழுக்க மட்டும் தான் பண்ண. அவங்க வந்தாங்கன்னா கல்வெட்டுகளை கொஞ்சம் பாதுகாப்பாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால சொல்கிறேன். அவ்வளோ நீங்கள் இங்கே பேசிட்டீங்கன்னா சார் அழியக்கூடியவங்க பொன்மாணிக்கவேல், யாரோ ஒரு பாபு, பாபு, எட்வர்ட், எம்.கே. ஸ்டாலின், ராமேஸ்வாமி எல்லாமே அழியக்கூடியவங்க. இன்றைக்கி இறைவன்ட்ட நான் ஏதாவது தப்பராக வெளியே பேசியிருக்கேன்னா, இறையில் சம்மந்தம் தெய்வ வழிபாடு ஒன்று. முதல் திருக்கோயில்களை பற்றி பேசுங்க கேட்குறேன். திருக்கோயிலுடைய தெய்வ விக்கிரகங்கள் திருமணிகளை பற்றி கேளுங்க. மூணாவது, கோயிலை நடத்துறது ஆனாலேருந்து A to Z செய்யக்கூடியவங்க தெய்வ சத்தியமாக அந்த அர்ச்சகர்கள். அதுகளுக்கு காரணம் காட்டி சொல்ல வேணாம். யாரோ ஒரு அர்ச்சகர்கள் அவங்கள காப்பாற்றலைன்னா கோயிலே எம்டி ஆகிடும். எம்டி ஆகிடுச்சுன்னா 26,000 கோயில்களில் இன்னிலேருந்து 15 வருஷம் அல்ல 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்தில் 26,000 கோயிலில் எழுதி வச்சுக்கிட்டுங்க அர்ச்சகர்கள் இருக்க மாட்டாங்க. 1008 காரணம், அது வேறு சப்ஜெக்ட் ஓடிடும், டைம் இல்லை இப்போ. ஆனால் அதை காப்பாற்றுறதுக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் 100 முறை சொல்லிட்டேன். சம்பளம் கொடுக்க யோகிதை இல்லாத ஒரு அந்த எம்ப்ளாயின்னா நம்மளோட கூலிக்காரங்கன்னா யார்? அரசாங்கத்தில் கூலிக்காரன்னா சிஎம் முதற்கொண்டு கூலிக்காரனா வருவார். ஆனால் இதில் டேரெக்டாக அவரை சொல்ல முடியாது. சம்பளம் அவர் கோயிலேருந்து எடுக்கல. ஆனால் நீங்கள் யாரும் மினிஸ்டர் பேர் சொன்னீங்க எனக்கு தெரியலை. அந்த ஆளோட சம்பளம் 1,50,000 35,000 கோயிலேருந்து வருது. 25,000 நம்ம கொடுக்குறோம் கோயிலேருந்து. காருக்கு மட்டும் அவருக்கு கொடுக்குறோம். அவருடைய பிஏக்கு ஒரு இனோவா கார் கூட நேரமாக அவன் ஒரு பிஏ ஒரு கிளார்க்குக்கு இங்கேருந்து கோயிலேருந்து பணம் போகணுமா? வஸ்திரம் இல்லாமல் இருக்குது. எலி ஓடுது, பெருச்சாலி ஓடுது தெய்வத்தை சுற்றிக்கிட்டு. இது வசதியான கோயில். இந்த வசதி இல்லாத கோயில் 10,652 கோயில்கள் இருக்குது. எல்லாம் தொன்மை, எல்லாம் தெய்வத்தின் சத்தியம். அவைகள் அனமும் 1100 வருஷத்துக்கு முன்னாடி என்னை தூக்கில் கூட போடலாம். அவ்வளோ அளவுக்கு அதிகாரமாக என்னால் சொல்ல முடியும். படிச்சுக்கிட்டே கிடக்கிறேன். அதில் அந்த கோயிலெலாம் கேட்பாரற்று ஒன்றும் இல்லாமல் உள்ள பாம்புகளும் அதுகளும் இருந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு 10 கோயில் 20 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிவிட்டு 5,000 ஆன்மீக அரசியல், அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், எல்லா பாலிடிக்ஸ் பண்ணுங்கள், கோயிலில் வச்சு பண்ண வேண்டாம். ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன். ரிக்வஸ்ட்டாக சொல்ல போகும்போது அவங்க என்ன சார் சமூக கழிவுகளை விட்டு நம்மள்கிட்ட குண்டக்க மண்டக்க பேச விட்றாங்க. பார்த்தா சமூக கழிவுகள் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று இந்த இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா உண்மையாக நாங்கள் எடுத்ததில் எதுலேயுமே நான் அலைடு இல்லை. இன்றைக்கி தான் அவங்க கூப்பிட்டு வந்திருக்கிறேன். வழிபாட்டுக்காக அவர்கிட்ட உள்ளே வர்றேன். நான் அதில் மெம்பர் கிடையாது. நாளைக்கு வேறு மதத்துக்காரங்க அந்த கான்ஃபரன்ஸில் கூப்பிட்டா கூட நான் அதில் போய் அட்டன் பண்ணுவேன். முதல்ல என்னை சந்தேகப்படக்கூடாது எல்லாம். சார் இன்னைக்கு